அப்போ அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்வர்கள் 2 பேருமே ஆண்டவரை நிந்தித்தார்கள். எப்படி 2 பேருமே என்ன செய்தாங்களா? ஆண்டவரை நிந்தித்தார்கள்ங்கிற ஒரு வார்த்தையை யார் மத்தேயு போடுறார். எப்படி இவங்க நிந்தித்தாங்கன்னா அவர் தெளிவாக எழுதியிருக்கிறார். கீழே நின்றவர்கள், அதை கீழே நிறைய பேர் நின்னாங்க. பரிசேயர்கள் நின்னாங்க, சதுசேயர்கள் நின்னாங்க, இயேசுவுக்கு அற்புத அடையாளங்களை பெற்றவர்கள் நின்னாங்க, இன்னும் நிறைய பேர் நின்னாங்க. எல்லாருமே எப்படி நிந்தித்தார்களோ அதுபோல இந்த 2 கள்ளர்களுமே நிந்தித்தார்கள் அப்படிங்கிறத மத்தேயு சொல்றார். சரி, மார்க்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, மார்க்கு 15வது அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்றாரு 2 கள்ளர்களையும் சிலுவையில் அறையப்பட்டார்கள். அவர் மார்க் அதே 32வது வசனத்தை எடுத்து பார்க்கும்போது சிலுவையில் இருந்த 2 பேரும் நிந்தித்தார் அப்படிங்கிறத மார்க்கும் தெளிவாக சொல்றார். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா யோவான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஒற்றை வார்த்தை தான் சொல்றாரு. 19:18 மற்றவங்க 2 பேரும் 2 கள்ளர்களைன்னு சொன்னாங்க. இந்த யோவான் என்ன சொல்றாரு அப்படின்னா 2 பேர் அவங்க கள்ளனா அவன் நல்லவனா அந்த ஏற்பாடு எதுவுமே என்ன செய்யல யோவான் சொல்லல. அதோட ஒற்றை வசனம் தான், அதோட அவர் நிறுத்திக்கிட்டார். யோவான் சுவிசேஷம் ஏன்